என் பேர் தமிழரசி, அவ்வளவுதான். இப்போ எனக்கு அது தவிர வேற ஒண்ணுமே தெரியல. எனக்கு இந்த மூமெண்ட் வந்து லைஃப்ல மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எனக்கு ஒரு பெரிய கனவு அண்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் நின்று பேசுறதும் ஃபர்ஸ்ட் தான். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பளிச்ச ஃபர்ஸ்ட் டைரக்டர்னா வெற்றி அண்ணா தான். அவங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்ஸ் வெற்றி அண்ணா. நீங்க என்ன நம்பி வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடையாது. கோயம்புத்தூர் தோழமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து வந்து 4 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு படத்துல ஒரு கேமரா பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா கண்டிப்பா அது காட் கிரேஸ் தான் நினைக்கிறேன். என்னோட விடாமுயற்சியும் என்னுடைய தொடர் போராட்டமும் தான் இந்த இடத்துல நான் நிறுத்திருக்கு. கண்டிப்பா நாற்கரப்போர் படம் ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் இட், பட் நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இது மக்கள் கிட்ட நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நாற்கரப்போர் அது ஃபர்ஸ்ட் படத்தோட கதையோட நாயகன் நானா இருந்தாலும் இந்த படத்தோட உண்மையான கதாநாயகன் வந்து தயாரிப்பாளர் தான், வேளாண் சார் தான். அதான் உண்மை. ஏன்னா இந்த கதையை கேட்டாலும் டக்குனு ஒருத்தர் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. என்னடா கூப்பிடுறாங்க, இது ஓகேவா, இது ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி, இப்படி ஒரு பல விஷயங்கள் இருக்கு, அப்படி கமர்ஷியலா கொண்டு வர முடியுமா, இதுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் நடுவில் இது ஒரு கதையா பண்ணி வெற்றி கொடுக்கும்போது இந்த கதை நல்லா இருக்கு, இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண தருணம் இருக்குல்ல, அங்க வேளாண் சார் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். அடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு இது படம் நடிச்சாச்சு, எடுத்தாச்சு, எடிட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய ஹோப் தேவைப்படுச்சு. பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. வெற்றிக்கலாம் ஓகே ஆகுமா, சரி பாஸ் பண்ணிட்டாலே ஓகே, இது எப்படி என்ன மாதிரி பாஸ் ஆகும், சென்டமா வாட்டரா இப்படிங்கிற பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு சுரேஷ் காமாட்சி நம்ம பார்த்துட்டு நல்லா இருக்கு நம்ம பண்ணலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய திருப்தியும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு படம் முடிக்கிறது எடுக்கிறதுன்றது தாங்க கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த படத்துக்குள்ள நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா விளைவிப்புனர் ராகவன் ஐயா தான். நான் ஃபர்ஸ்ட் பேசிட்டேன் இந்த படத்துக்காக வெற்றி என்ன கேட்கும்போது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் நான் சொல்லிட்டேன். அது கட்டுப்படியாது சம்பளம். அதுக்கப்புறம் வெட்டிட்டு எனக்கு போனே வரல. சரி நானும் தொந்தரவு பண்ணல, சரி நான் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன். ஒரு நாள் ஒரு 4:30 மணிக்கு ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு ராகவன் ஐயா ஃபோன் பண்றாரு. படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி, ஐயா அண்ணன் அந்த படம் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. ஐயா நான் பண்றேன்னு சொல்லிட்டேன், பட் அது அப்படியே இருக்கு என்னன்னு தெரியல. இல்ல நீங்க சம்பளம் கேட்டீங்க, கொஞ்சம் பெருசா கேட்டீங்க அப்படின்னா. ஐயா பெருசா கேட்கல கேட்டேன், பட் அதுக்கப்புறமா அது அப்படியே இருக்கு, நான் இன்னும் வெற்றிக்கிட்ட பேச இல்லையா அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, நீங்க இந்த படம் பண்றீங்க அப்படின்னு. படத்தோட கதை வாய்ப்புன்னு தெரியுமா அப்படின்னா தெரியாதுதான், இது துப்புரவு பணியாளர்கள் பத்தின கதை நீங்க பண்ணணும்னு. அந்த ஒரே வார்த்தை தான், அந்த வார்த்தை கேட்டோன்னு நம்ம இதை பண்றதை நீங்க வெற்றிக்கிட்ட சொல்றீங்க அப்படின்ட்டு. நான் அடுத்து ஒரு 5:30 மணிக்கு போகணும், 7 மணிக்கு அது எல்லாமே வெற்றி எனக்கு ஃபோன் பண்றாரு, மாமா பண்ணலாமா எதுவும் பேசலாமா, நம்ம படம் பண்ணலாம், எப்போ ஷூட்டு எப்போ டேட்டு எத்தனை மணிக்கு எங்கே வரணும்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அவ்வளோ இப்படிதான் இந்த படத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10-12 நாள் நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம். எடுத்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் படம் நடுவில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லாமே வந்துச்சு. அது எல்லாத்தையுமே தாங்கி பல பிரச்சனைகளை தாங்கி இந்த படம் இங்க வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் நினைக்கிறதுக்கு காரணம் அந்த முக்கியமான நபர்னா ராகவன் ஐயாவை சொல்லலாம். ரொம்ப நன்றி ஐயா. முகத்தை காட்டுங்க கலை இயக்குனர் அவர் அந்த படத்தை எடிட்டர் ரஞ்சித் செம சூப்பர் எடிட் பண்ணிருக்காரு. அப்புறம் தினேஷ்க்கு வாழ்த்துக்கள். முதல் படம் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு, ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படத்தை கொஞ்சம் நிறைய பேச வேண்டிய அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு, பட் வேண்டாம், சிறப்பு நிறைய பேர் இருக்கிறதுனால நான் அடுத்த படத்துல பேசிக்கிறேன். ஸோ இந்த படத்தை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ரொம்ப முக்கியமான படம், சொசைட்டிக்கான ரொம்ப முக்கியமான படம், சமூகத்தான முக்கியமான படம், பயங்கரமான ஒரு அரசியல் பேசியிருக்கு இந்த படம். படம் வந்ததுக்கு அப்புறம் மேபி ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம இந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது நடக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டிய கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு, ஊடகத்தை இருக்கு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தை நான் முதல்ல டைரக்டர் ஸ்ரீவெற்றியை கூப்பிட்டு கேட்பேன், அன்பு தம்பி இங்க வாங்க, அது என்ன டைட்டில் நாற்கரப்போர். இதெல்லாம் சாதாரணமா ஒருத்தர் தன் சிந்தையில் எழுந்து நாற்கரப்போர் என்று ஒரு சினிமாவுக்கெல்லாம் டைட்டில் சாதாரண வச்சிட முடியாது. ஏன்னா அந்த வார்த்தைங்கிறது மிக உச்சகரமான வார்த்தை. நீங்க என்ன மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்டான்னு கேட்பேன்.
அவர் சிம்பிளா சொன்னாரு, நான் இன்ஜினியர்னாரு. அப்ப கண்டு இன்ஜினியர்னா கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் பேஸ். அந்த நாற்கரம் என்கின்ற வார்த்தை மேத்தமெட்டிக்ஸ் இருந்து எடுத்து இவர் வச்சுக்கக்கூடிய கதை கருவுக்குள்ள நினைச்சாருல, அங்கேயே இந்த கிரியேட்டிவிட்டி நிக்குது. என்ன இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசுறாங்கல்ல, இந்த படத்துல கலந்துக்கிட்டவங்க. நான் யார் இந்த படத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு? அதுக்கு காரணம் இருக்கு. நான் அமுதகாலத்தை ரொம்ப சிறப்பா பண்ணி அமுதகாலம் ஆதரவு வேற. எனக்கு முந்தைய ஸ்டோரி உண்டு. நானும் 10 படங்கள் பண்ண டைரக்டர். 10 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியம். சேச்சு நான் பேப்பர் அது வேற. 10 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ரிலீஸ் இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சினிமாவில் போராட்டம் தான். அது இந்த படத்திற்கு மிகப்பெரிய யோகமாக அண்ணன் சுரேஷ் காமாட்சி வடிவில் வந்திருக்கிறது. அப்போ அன்பு சகோதரர், எனது இனிய நண்பர், தயாரிப்பாளர் எஸ் வேலாயத்தை கூப்பிட்டேன். ஐயா, உங்களை பார்த்தா எனக்கு அவர் பல ஆண்டுகளாக தெரியும். என் சகோதரர் வேற என்ன. ஆமா, நீங்க ஒரு அமைதியான ஆளாப்போ பொதுவாக ஒரு கூட்டத்தில் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் என்ன பேச போறாருன்னு எனக்கே தெரியல. கூட்டத்தை கண்டாலே கிடுகிடும் ஆடுவார். நான் பல மேடைகளில் பேசும்போது என் கூட வருவார், பார்ப்பாரு. ஆனா அந்த மேடைகளில் அவர் ஏற்றுவேன், அவர் இதெல்லாம் எனக்கு எதுக்கு தலையை தெரிஞ்சிருவாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்குள் எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது என்றால், இவர் எவ்வளவு பெரிய அழுத்தக்காரராக இருந்தால் இந்த கதையை தேர்ந்தெடுத்திருப்பார். ஒருவர் ஒரு இயக்குனர் கதை சொல்கிறார். அப்ப இயக்குனர் கிரியேட்டிவ், அவன் இதுக்குன்னே வந்தவங்க, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. அவன் ஒரு புது தயாரிப்பாளர் காதல வாங்கி இந்த கதையை எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அதுக்காகவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. நான் விட்டா படத்தோடைய விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். காரணம், இந்த படத்தை நான் 2 முறை பார்த்துட்டேன். 2 முறை பார்த்ததுனால இந்த படத்தை பத்தி இன்னும் அவுட் சொல்லக்கூடிய அருகதை எனக்கு உண்டு. நான் ஒரு பேமரனான ஆடியன்ஸா இருந்து சொல்றேன். இந்த படம் சமீபத்தில் தமிழ்துறையில் குவாலிட்டி பிலிம் என்று சமீபத்தில் நான் எதுவும் பார்க்கவில்லை. நான் யாரும் தாக்கி பேசல. பிரம்மாண்டமான படம் பார்க்கிறோம், செலவு என்ற படம் பார்க்கிறோம். ஆனால் குவாலிட்டி பிலிம் என்கிற அப்படி ஒரு வார்த்தையோடு சமீபத்தில் நாம் சினிமாவில் சந்திக்கவில்லை. ஆனால் அதை உடைத்தெறிவதற்காக நாற்கரப்போர் வந்திருக்கிறது. இந்த நான் 2வது ஒரு படம் பார்த்துட்டு நாங்கள சுத்தி நிற்கும் போது அண்ணன் சுரேஷ் காமாட்சி சுத்தி இருக்கவங்கிட்ட பேச ஒரு வார்த்தையை நான் கிளீனா வாட்ச் பண்ணேன். அவர் சொன்னாரு, படம் எடுக்கிறோம், வியாபாரம் தான், துட்ட போடுறோம், செலவழிக்கிறோம், வருமானம் வரத்தான் செய்யணும். ஆனாலும் சினிமா கூடிய ஒரு பவர்ஃபுல் மீடியாவை கையில வச்சுக்கிட்டு ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது சொல்லணியா, அதை நம்ம நாற்கர பொருள் சொல்லி இருக்காங்கன்னு அவர் 4 பேர்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அழுத்தம் இந்த படத்திலே பதிவாக இருக்கிறது. அவர் மிகப்பெரிய அனுபவித்தார். ஆக இந்த படம் அவருக்கு மிகவும் பிடிக்க போய்தான், ஒரு நல்ல படமா இருக்க போய்தான் அண்ணன் சுரேஷ் காமாட்சி இதை கையில எடுத்து இதை சப்போர்ட் பண்றாரு. அண்ணா, நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டுக்குள்ள சாதாரண சப்போர்ட் இல்லைன்னா, இன்னைக்கு சினிமாவோட நிலைமை தலைவிதி எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரைப்பட வெளியீட்டாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி நேற்று இன்னைக்குல இருந்து எவ்வளவு பெரிய செய்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய பிரச்சனைகள் சினிமாவில் சிக்கி தைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு புது கூட்டமைப்புக்கு, புது தயாரிப்பாளர், புது இயக்குனர், இந்த டீமை கையில வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர், இயக்குனர், கிரியேட்டர் உள்ள வந்து இந்த சினிமாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, இது இந்த சினிமாவுக்கு மட்டும் நீங்க பண்ற ஹெல்ப் இல்ல, சினிமா துறைக்கே நீங்க பண்ற ஹெல்ப். இன்னைக்கு சினிமா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், அதாவது மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் 1000 பேர் 2000 பேர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க, பண்ணிக்கோங்க, பாராட்டுவோம், அது வேற விஷயம், வருமானத்தை ஈட்டிக்கோங்க. ஆனால் சினிமா துறைக்க வேண்டும் என்றால் வேலாயுதம் மாதிரி, தம்பி ஸ்ரீவெற்றி மாதிரி, இவங்கெல்லாம் இது மாதிரி புது ஆட்கள் வரவேற்கப்பட வேண்டும். அதற்கு அண்ணன் சுரேஷ் காமாட்சி மாதிரி அத்தனை பேரும் அவங்களுக்கு நாங்க உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த படத்துல சொல்றேன். இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, இந்த படத்துல கதாநாயகி அபர்ணதி ஒரு போஸ் ஒன்று இப்படி காட்டுவாங்க, பாத்திரத்துக்கு ட்ரெயிலர்ல. அந்த போஸ் சாதாரண போஸ் இல்ல. இன்றைய டேட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்ற வாசகத்தை நோட் பண்ணிக்கோங்க. உலகமெங்கும் அனைவரும் வைக்கின்ற போஸாக மாறப்போகுது இந்த போஸ். அப்படி கண்ணத்துல அப்படி கையை வச்சு லெப்ட் பிரெயின்ல அப்படி தட்டி அந்த ட்ரெயிலர்ல பாத்தீங்களா ஒரு ஷாட், அப்ப அவருக்கு கொடுத்த லுக் இருக்குல்ல, அதுதான் இந்த கதையினுடைய கம்ப்ளீட் பொட்டன்ஷியல். இந்த போஸ் இனிமேல் யார் வைத்தாலும் இந்த உலகத்தில் இது நாற்கரப்போருக்கான பேட்டர்ன் ரைஸ் என்று சொல்வார்கள். இனிமேல் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த போஸில் யார் வந்தாலும் இவன் நாற்கரப்போர் படம் பார்த்துட்டு வைக்கிறான்னு நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க. இது நான் சொல்வதற்கு இந்த ட்ரெயிலர்ல இதனுடைய முழு அம்சம் புரியாது. இதை
வணக்கங்கள். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் பற்றி நான் பேசியே ஆகணும். சுரேஷ் காமாட்சி சார் அவர்கள் பற்றி. ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் சார் ஃபஸ்ட்டு நான் உங்களை வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்டாக கூப்பிடுவேன் எல்லா படத்திலும் நீங்கள் ரிலீஸ் பண்ண. ஆனால் யூஆர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா இவங்க ஒரு மாநாடு இல்லை இன்னும் நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுத்தாலும் இன்னைக்கு எந்த ஹீரோயின் வேணும்னா சாருக்கு ஆக்சுவலி டேட் கொடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி கூட அவங்க இயக்குன படம் மிக மிக அவசரம் இருக்கட்டும், ப்ளஸ் இன்னைக்கு இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த படம் இருக்கட்டும், சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியாக இருக்க முடியும். நான் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேசினாங்க சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவாக பண்ண முடியும், அங்கே போல்டாக போயிட்டு எல்லா விஷயத்தை பற்றி பேச முடியும். ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நான் என்னோட ப்ராஃபிட் என்ன லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காம சமூகத்துல நடக்கிறது இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க. ஸோ இனிமே இது ஸ்பெஷல் ஆக்டிவிஸ்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ வாழ்த்துக்கள் சார் படத்துக்காக. எப்பவுமே நான் எல்லாருக்குமே தெரியும் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் நான் அறிமுகமாயிருக்கேன். பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது அம்மா நான் வின் பண்ணும்போது இல்லை லூஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருப்பேன் அண்ட் சேடாக கூட இருப்பேன் சம்டைம்ஸ் வின் பண்ணும்போது. பட் எப்பவுமே அம்மா வந்து சொல்லுவாங்க நீ இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எதோ வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாமல் உதவியாக இரு, எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த நேரில் நிற்கும்போது இல்லை நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கும். நமக்கு நிறைய மற்ற நார்மல் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி அந்த பீப்புள் விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவிலேஜாக இருக்கோம். நான் நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது இல்லைன்னா நான் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது அண்ட் ரேப் ஆன விக்டிம்ஸை போயிட்டு அவங்க ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசுல ஒரு பெயினாக இருக்கும். லைக் அவங்களுக்கும் நமக்கு அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, நம்ம மாதிரி ரொம்ப அன்பா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில திருப்பி அவங்க வீட்டுக்கு போக முடியுமா, திருப்பி அந்த வாழ்க்கையை வந்து அவங்களால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி. அந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க நமக்கு ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பலமான லேடி இருக்கட்டும், அவன் ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு. ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது. அந்த உடம்பாலும் மனசாலும் உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷன் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அங்கேயும் அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல ஐ திங்க் யாருமே இங்கே உட்கார மாட்டாங்க, அந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க. அண்ட் இது எல்லாமே இருக்கும். இந்த படத்துல சுரேஷ் மேனன் சார் ஆக்சுவலி அவங்களோட வந்து நான் மலையாளம் படம் நடிச்சிருக்கேன். இஸ் சச் a சூப்பர் ஸ்டார். சார் நீங்க அவங்களோட காஸ்டிங்கை வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா ஆக்சுவலி கொடுத்துருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் சார். இப்படியே இந்த இவ்வளோ நல்ல விஷயத்துக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நண்பன் ஜான் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். நான் எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நாங்க உட்காந்து நாங்க இந்த படம் அடுத்து இது பண்ணணுமா இல்லை ஹிந்தி பண்றோமா அது பேசாம நம்ம இந்த மாசம் இந்த வாரம் நம்ம என்ன சேரிட்டி பண்ணலாம், நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ஏன்னா உங்களோட பவர் இருக்கட்டும் உங்க இது இருக்கட்டும் அது எல்லாம் நீங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருங்க. ஸோ அவங்க ஒரு கமர்ஷியல் எதுவுமே யோசிக்காம இப்போ இருக்கிற திங்ல ரொம்பவே ஹியூமனிடேரியன் ஹியூமனை வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தட். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியாக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சௌக்கியமா எல்லாம்? நான் என்ன சொல்றேன்,
நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன வேணும், படம் வேணும்னா அந்த படம்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஆனால் ஏதாவது சோஷியல் மெசேஜ், ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணும், உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மிக பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை. இல்லைன்னா people who charge 500 crore rupees for direction அந்த மாதிரி யாரும் தேவையில்லை. ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டோரி லைன், ஹார்ட் டச்சிங், ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். அண்ட் நான் நினைக்கிற சுரேஷ் காமாட்சி சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா இதே டைம் நம்ம நாட்டில் இப்போ ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்கு. நீங்க தான் பாருங்க, 15 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆர் நம்ம நாட்டில் இல்லை. எவ்ரிபடி நியூ சச்சின் டெண்டுல்கர், கபில் தேவ் அண்ட் சானியா மிர்சா, அவர் தான். ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைம்ல. ஆனால் இப்போ 10 வருஷத்துல நீங்க பாருங்க, இப்போதான் ஒரு பொண்ணு மணி பாப்பூர் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ 2 மெடல் அவர் வின் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம பாருங்க. பிரக்னானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட், நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம ஸ்டேட்காக பிரக்னானந்தா செஸ் சாம்பியன், விஸ்வநாதன் ஆனந்த், இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு. ஏன் அது இப்பதான் போயிட்டு இருக்கு? ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்க சொசைட்டில உங்க ஃபேமிலியில யாரும் ஒருத்தர் தெரியும், ஒரு பேபி, ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க கண்டிப்பா அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் God bless you. Sports will make a person very disciplined. ஒரு வாட்டி நீங்க வாழ்க்கையில டிசிப்ளின் ஆகும், அதுக்கப்புறம் வேற எல்லா மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மிக பெரிய ஒரு பெனிஃபிட். யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ் ஃப்ரீக், யூ வில் பிகம் டிசிப்ளின் அண்ட் அதுக்கப்புறம் வாழ்க்கையில கொஞ்சம் எல்லாம் ஈஸியா வரும். ஸோ ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லா குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ நான் வெளியில வந்த வாட்டி இந்த கேஸ் ரொம்ப க்ளோஸ் பர்சன்ல பார்த்தேன். இந்த பாக்கெட்ல இந்த சைட்ல ஃபோன் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. இங்கே இருக்க 90% நீங்க எல்லாம் இங்கேதான் ஃபோன் போட்டுட்டு இருக்கீங்க உங்க பாக்கெட்ல. உங்களுக்கு நிஜமா தெரியாது இந்த ரேடியேஷன் உங்க ஹேர் பிளாக்கேஜ்க்காக, உங்க ஹேர் அட்டாக்காக ரொம்ப மிகப்பெரிய காரணம். ஸோ தயவு செஞ்சு எங்க பாக்கெட்ல போடாதீங்க. வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க, ஏதாவது ஆப்ஷன் பாருங்க. உங்க எல்லாருக்கும் உங்க ஃபேமிலியில எல்லாம் லவ் பண்றேன். ஸோ வி ஹாவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே இவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சு நீங்க இதை ஷூட்டிங் பண்ணி இதை இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியா ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட் நல்வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும், நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். 46 வருஷத்தில் கம்மியாக பேசின டெக்னீஷியன் நான் தான். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் த ப்ரொடியூசர்ஸ், த டீம் அண்ட் த டைரக்டர் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம். அதாவது என்னன்னா, உள்ள இந்த வெள்ளு போட்டா வெள்ளு எடுக்க முடியலன்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்த அண்ணன் ஜானுக்கு நன்றி. என்னன்னா, நான் பல படங்களுக்கு பார்க்க வருவேன், கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, நான் தெரியும் போவேன். ஆனா பல பத்திரிகையாளர்களே வெளில உட்கார வச்சுட்டாங்க. இந்த பார்த்தா அப்படி ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு என்ன வெளில உள்ள போக அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்த ஜானுக்கு மீண்டும் நன்றி. இதுக்கு காரணம் மாநாடு எடுத்தவர். அதனால்தான் மாநாடு மாதிரி இந்த மக்கள் வந்துட்டீங்க. ஆனா வந்தது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல படத்தை பாருங்க, ஒரு சின்ன படம் தாங்க அது. அவரே அண்ணனே டைரக்ட் பண்ணாரு. ஒரு போலீஸ்காரிய பத்தி ஒரு படம் மிகச்சிறந்த முறையில பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அண்ணன் சுரேஷ் காமாட்சியை பத்தி அதுதான் அதிக லாபம் எடுத்த படம்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையான தலைவர் நல்ல ஆக்டிங். ஏன்னா அது ஒரு சிறந்த சின்ன படம்ன்றது லாபத்தை அதிகமா தரும்போது பெரிய படம் ஆகுது. அப்படி இந்த படம் நாட்களப்போ மிகப்பெரிய ஒரு லாபமாக அமையணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து சேர்ந்தது முக்கியம் இல்ல, நல்ல
கருத்துக்களை அந்த அதாவது நல்லா இருக்கும்போது நிச்சயமா நல்லா எழுதுவீங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு நீங்க கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இந்த மாதிரியான புதிய தயாரிப்பாளர்களை நீங்க மிகப்பெரிய இடத்துல கண்டென்ட் வைக்கணும். ஏன்னா சௌத்ரி சார் நான் சொல்லிட்டே இருப்பேன், அதுதான் அதிக புதியவர்களை அறிவுறுத்தினார். அவருக்கு இந்த தமிழ் சினிமாவே விழா பண்றாங்க. அப்படி ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சார். நிறைய புதிமுக இயக்குநர்களை குறிப்பா அறிவுறுத்தினாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளவு படம் எடுக்கணும் இல்லையா, அவர் 100வது படம் எடுக்க உருவாப்பார். அப்ப இவரும் அப்படி வரணும். அது காரணம் என்னன்னா, இப்ப நம்ம அருண்மொழி எழுதுறோம், இவருடைய மாமான்னு சொன்னாரு. இவரை பத்தி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இவர் வந்து நீங்க வந்து ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காப்பாருங்க. நாங்க ஒரு படத்துக்கு போனோம், பவர் பாண்டிக்கு. நாங்க வந்து 10 நாளைக்கு முன்னாடி போறோங்க. போனா ஒரு 4 நாள் கழிச்சு பணம் மதிப்பீடு அந்த இதை வச்சு பணம்லாம் செல்லாதுட்டாங்க. எங்கிட்ட பணமே கிடையாது. அந்த 12 நாள் ஷூட்டிங்க இவரு தான் அங்க வந்து செஞ்சே கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இங்க வந்து தான் நாங்க வந்து ஷெட்யூல் பண்ணோம். அப்ப எந்த நாள்ல நடிகர்களை சேர்த்து வச்சிருக்காரு பாருங்க. லொகேஷன் பார்த்து ஏகப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 கோடி 10 லட்சம் மாட்டா இங்க வந்து ஷெட்யூல் பண்ணாங்க. அவ்வளவு வந்து கடமை நாங்க கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா பணம் வாங்கிக்கிட்டா. அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமா அவரு. இவரும் சிறந்தவராக இருக்கணும். அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம வந்து கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அடுத்து வந்து இந்த படம் வந்து ஒரு சாமானிய மக்களுடைய அசாதாரண கதையாக அவ்வளவு விழுந்து, சாதாரண மனிதனுக்கு எல்லாமே அசாதாரணமான வாழ்க்கை தான் கிடைக்கும். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் 850 கோடி இருக்காங்கன்னா அதுல 200 கோடி பேர் ஏழ்வாதான். ஏன்னா ஏழ்வாள் இருந்தால்தான் இந்த உலகம் இயக்கம். ஏழைகள் வந்து முன்னேறே விட மாட்டாங்க. நம்ம முடிஞ்சதான் முன்னேறிடும். ஏன்னா யோசனை வேலைக்காக போறாரு, எவனாலும் முன்னேறி தானே. 2வது வருஷம் நல்லா நினைச்சுக்கோங்க. அது வந்து மகாராணி வேலைக்கு தான் போராடினாரு. வேலையே இல்லாம இருக்காங்க. அதாவது எல்லா கடவுள்களும் வேலைக்காக போராடிருக்கோம். எவனுமே முன்னேறல. இன்னும் சொல்ல போனா 10 வருஷம் முன்னாடி ராஜேந்திரான்னு இருந்தாரு. இப்ப வந்து பார்த்தா பாபான்றாங்க. நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன். அந்த ஊரு புனருக்கு அங்க எல்லாமே உறவா இருக்காங்க. அங்கேயே ஒரு தனவாக இங்க வந்து ஊருக்கு பாபா கோயில் கட்டிட்டு வாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அண்ணன் இருக்கு. திருப்பூர்ல பாருங்க, 30 பேர் இருப்பான். இங்க நல்லா தனவாக அவருக்கு போயிட்டு போகணும். இதெல்லாம் முகம்பு உச்சம். அப்ப ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி எடுத்துதான் முன்னேறி இருக்கணும். பணக்காரன் ஏமாத்துட்டான், அவன் கொள்ள வச்சுட்டான், இதுக்கு கடைக்கு வராது. ஏனென்றால் நீங்க பணக்காரனாலும் அவதான் செய்ய போறீங்க. ஏழையாக்குறதுன்னா எல்லாம் வாங்க. பணக்காரனான பிறகு நானும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட். இதுதான் எங்க வாசகமா இருக்கு. ஏனென்றால் பணம் சேர்த்து வைத்துக் கொண்டு உங்க பிள்ளைகள் சேர்த்து வைக்கிறத இந்த இந்திய சமூகம் சொல்லி தருகிறது. நீங்க பெரிய பணத்தை உங்க தலைவருக்கு சேர்த்து வச்சு அவனை கட்டிச்சோராக்கிட்டு போகணும். ஆனா வெளிநாடுகள் அப்படி நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எப்படி இருக்காங்க, பேக் பீப்பிள் சொசைட்டின்னு வச்சிருப்பாங்க. 5% 10% தான் பிள்ளைகள் எழுதியிருப்பாங்க. பேக் எல்லாத்தையும் சொசைட்டிக்கு எழுதியிருப்பாங்க. ஏன்னா இது அப்பதான் வெளிநாடுகள்ல பணக்காரன் மதிப்பேன். அந்த பிள்ளைகள் வேலை செய்யும். இங்க அப்படி கிடையாது. இந்திய சமூகம் வந்து சேர்த்து அம்மா இல்லைன்னா 6,000 கோடி செலவு கொடுப்பாங்க. அது ஏழைகளுக்கு எத்தனை பேர் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பண்ணி வைக்கிறாங்க, ஆனா பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க அவரு பெரிய கல்யாணம் பண்ணாதான் எல்லா பேரும் நம்ம ஆட முடியும். நம்மளால பணக்காரங்களாம் போய் ஆட முடியும். அப்படி ஒரு சொசைட்டியோட வெறுப்பை வச்சுட்டோம் நம்ம. அப்ப ஒவ்வொரு ஏழைகளும் அவங்கதான் முன்னேறிக்க முடியும். அதே போல கருத்து சேவத்தை பேசி போகக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் சதுரங்கத்தில் மட்டுமா இருக்கு. இரவு பகல் அவ்வளவுதானே. இரவு பகல் கருத்து உள்ளதான். அதனால நம்ம வந்து இயற்கையை ஏமாத்துன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம முன்னேறிக்க வேண்டியதுதான். ஏனென்றால் இன்னும் சொல்லப்போனா நல்லா நினைச்சு பாருங்க. இரவு தான் வந்து இரவுனா ஒரு நாளைக்கு அவசியம் படிக்கணும். 7 மணி நேரம் இரவு நல்லதுல எழுதியிருப்பாரு. மனிதனை இரவு தான் யாரும் கத்துக்கிட்டாங்க. விவசாயம் வேண்டிதான் பசங்க கத்துக்கிட்டாங்க. நம்ம வாழ இரவுலாம் வேட்டையாடி சமயம் இருக்கும்போது மனிதர்கள் இரவில் வேண்டாம். அம்மா கருவில வந்து இரவு இருந்தான். மனிதன் இரவு தான் கண்ணு தெரியும். பகல்ல கத்துக்கிட்டான். கண்ணு தெரிய அம்மாக்கெல்லாம் பகல்ல வாழ்றாங்க. விவசாயம் என்பது பகல்ல வாழ்றாங்கன்னு மனிதன் பகல் வாழ கற்றுக்கொண்டவன். அப்ப இந்த மாதிரியான முரண்பாடுவான வார்த்தையிலிருந்து நம்ம வெளியில வந்து ஒவ்வொரு மனிதனும் உழைக்க ஆரம்பிச்சோம்னா அவன் மாபெரும் வெற்றி அடைவான்றதுதான் உலக வரலாறு. ஏன்னு கேட்டீங்கன்னா கல்வி இல்லாமல் எழுதிருக்காங்க.
திருவள்ளுவன் 2-3 வருஷம் அப்ப எவ்வளவு பேர் பிடிச்சிட்டு இருந்தான். இப்ப மட்டும் நம்ம சினிமாவில் வந்து வேக்சின் வச்சுட்டாங்க அப்படின்னு கட்டிட்டு இருக்கோம்ல. ஒரு ஒரு படத்து அந்த சமூகத்தை பிரதிபலிக்கிறதா ஒரு படைப்பு. அது நாங்களா இருக்கட்டும், சினிமா நிறைய பேர் பிடிக்கிறான், அதனால வேக்சின் வச்சுட்டாங்க. திருவள்ளுவர் காலத்தில் எப்படி பிடிச்சிருப்பான்? கல்யாணம் அதிகாரமா விட்டான். அப்ப எல்லா காலங்களையும் எல்லாம் உண்டு. அதுல சிறப்பா இருக்கிறவன், ஒழுக்கமா இருக்கிறவன் பிழைச்சிட்டான். அதுதான் வரலாறு. அப்படி ஒவ்வொரு மனிதனும் நம்ம முன்னாடி பிழைச்சிக்கணும். இதுல இந்த படம் வந்து இனிய மனிதனுடைய வாய்ப்பு சொல்லியிருக்கு. அந்த அடுத்தது அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னு இருப்பாங்க. இந்த முதல் படத்தினுடைய இயக்குனர் வெற்றி மாபெரும் வெற்றி அடைத்தான். அந்த தம்பி மிகப்பெரிய ஸ்டார் ஆகிட்டான். இதுல நடிச்சவங்க மிகப்பெரிய வெற்றி அடைத்தான். அதை நம்ப இதே சாலுகிராமத்துல பார்க்க ஒவ்வொரு படத்திலும் அவங்க ஜெயிக்கும் போது நம்ம வந்து வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். இவ்விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நாட்களப்போர் இந்த படம் வந்து எங்க ஊரை சொந்த அண்ணன் வேளாண் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. அவர் வந்து எங்கிட்ட கதை இந்த படத்தை வந்து சொல்லும் போது நான் ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காக முதல்ல வந்து நன்றி சொல்லணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினைச்சது வந்து அவருக்கு உண்மையாகவே அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லலாம். அந்த இயக்குனரும் அந்த கதையை வந்து மிக நேர்த்தியா பண்ணியிருக்காரு. இங்க வெற்றி தோல்வியெல்லாம் வந்து சகஜம். ஒரு படம் எடுக்கிறோம், ஒன்னா நம்ம வெற்றி பெறணும், ஒரு ஓடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து நம்ம சிறப்பாக செஞ்சு நம்ம வேலை சிறப்பாக செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவர் ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கவும் செய்யலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வியும் தீர்மானிக்கப்படுது. வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம் சொல்றோம், தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள் சொல்றோம். மற்றபடி பட்ஜெட் வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படங்களா சிறிய படங்களே இன்னைக்கு பெரிய கலெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரை நான் வேலை படங்களுக்கு என்ன பண்ணேன்னா, இங்க வர தயாரிப்பாளர்கள் 90% என்னன்னா ஒரு படம் எடுப்பாங்க. அந்த படத்துல அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அந்த படம் வந்து நிறைய வேதனைகள் பெற்றிருப்பாங்க, பொருளாதார இழப்புகள் இருக்காங்க. ஆனா ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். அந்த அனுபவம் தான் அவங்களுடைய முதலீடு. அது என்ன பண்ணா நம்ம வித்தெடுக்கிறதே முடிக்கணும். வெளிச்சிருக்கின்றதா வெளியில போய் தர முடியாது. அப்ப நம்ம தொடக்க எடுத்ததே போறோம். நம்ம சினிமாவில் விட்டுருப்போம். நம்ம இந்த அனுபவத்தை அடுத்து ஏன்னா அனுபவமே இல்லாம ஒரு தொழில் அனுபவமே இல்லாம ஒரே தொழிலுமே தயாரிப்பாளர் தொழில் தான். பணம் இருக்குன்னா அந்த படம் எடுக்கலாம். யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்துடுவாங்க, கூப்பிட்டு வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைலாம் இல்லாம வேளாண் பண்ண வந்து தைரியமா ரிலீஸ் ஆகி கொண்டு வந்திருக்கான்றது வெற்றி உண்மையாவே லக்கி. ஏன்னா வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு தான் நீ சேலஞ்ச், படத்தை எடுத்து எல்லாம் எடுத்துக்கலாம். அப்ப இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவர் சிறப்பாக வந்து செஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த படம் வெற்றி படம் ஆகணும்னா தொடர்ந்து ஒரு தமிழ் சினிமாலும் தொடர்ந்து அவர் பயணிக்கணும். ஏன்னா கோவப்பே படாம அவர் கோவப்பட்டு அவருக்கு நான் ஒரு 6-7 வருஷம் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு பார்த்து ஒரு சிரிச்ச முடிக்கே இருப்பார். எவ்வளவு டென்ஷனாக இருந்தாலும் சிரிச்ச முடிக்கே இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இந்த படத்தில் நடிச்ச லிங்கேஷா இருக்கட்டும், சுரேஷ்நாத் சாரா இருக்கட்டும், அபர்ணிதியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய பாக்குறவங்க தெளிவா பண்ணியிருக்காங்க. நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அபர்ணிதி மிக சேவை பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு வருத்தம்னா அந்த அபர்ணிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாதத்தோட ஆயிடுச்சு, ப்ரமோஷனுக்கு வரமாட்டான் அப்படின்றது. அந்த அபர்ணிதியை வந்து நாங்கள் வந்து நீங்க இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இது புதுசா இருக்கு, ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து சொன்னாங்க. நான் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து நான் அடிச்சு பேசுறேன், மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்க கண்டிப்பா வரணும், இங்க வந்து சினிமா வந்து இருக்கு நிலைமை ரொம்ப மோசம் இருக்கு. இப்போ வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வரதே பெரிய விஷயம். அப்போ நீங்க பப்ளிசிட்டி நீங்க வரணும்ல, நீங்க வராம இருக்கணும் நான் இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னோம். அதுல இல்லை நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டாங்க. அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜ்ல யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்றாங்க. நான் உட்கார ஸ்டேஜ்ல இவங்க எல்லாமே உட்காரணும், எனக்கு ஈக்குவலா நம்ம தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசினாங்க. எனக்கு என்ன இப்படி பேசுவாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன வேணுமே தூங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியல, நீங்க வேணா நடிகை சங்கத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து கூப்பிட்டு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க நான் வரமாட்டேன்னு சொல்றேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுவோம், நீங்க நடிகை சங்கத்துல சொல்லுங்க. அப்படி இவரும் தயாரிப்பாளர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட் வந்து தயாரிப்பாளர் கொடுத்துருக்காங்க, அவங்க வரலன்னு நினைக்கிறேன், அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப நடிகை சங்கத்துல நீங்க சொல்லுங்க, நடிகை சங்க உரிமையே இல்லை
ரொம்ப நன்றி. உங்களுக்கு 3 லட்சம் ரூபா கொடுக்க நம்ம பப்ளிசிட்டி வந்து கமிக்க வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் 2 நாள் பொறுத்து கால் பண்ணாங்க. சாரி சார், நான் தெரியாம பேசிட்டேன், எனக்கு யாரும் தெரியாம பேசிட்டேன் சார், நான் நினைச்சீங்கன்னா நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன், நான் ப்ரொமோஷன்ஸ்லாம் வரேன். இதுங்க சார் பரவாயில்ல, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு, உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பெரிய வேணாலும் வந்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி அதுக்கும் வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன், உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனாங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா? ரைட்டு, அப்படியே இருக்குங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருக்கட்டும், உள்ளே வர வேண்டாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை. அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருக்குது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு என்ன நடக்கிறாங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷனே அப்படியே இருக்காங்க. இதை கூட இந்த எதுக்கு சொல்கிறாங்க, மற்ற தேவைகளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. கோமல் சிவன் படத்தில் நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காங்க. நம்பிக்கை அவங்க பிசினஸ் கூப்பிட்டாங்க, வந்திருக்காங்க. ஸோ பிரபலங்களுக்கு இல்லைன்னா என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ எல்லாரும் என்னை பற்றி சொன்னாங்க, நான் வந்து படம் சரியான படம் அப்படிலாம் கிடையாது. நான் எனக்கு வந்து அண்ணன் வந்து நம்ம ஊருக்காரு, சரி அவருக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா ஏன்னா நல்ல படங்கள்லாம் நமக்கு வந்து சமீபத்தில் அமீரா போடுவாங்க ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறந்த படம். இந்த படம் வந்து வச்சுங்க, அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து படம் பெருசாக பேசுறது அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுல வந்து ஊக்குறமான்னு நம்பி எனக்கு கதை பிடிக்கணும். ஏன்னா வந்து அந்த படம் ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன், இல்லைன்னா வந்து வந்து பெருசாக நாட்டம் போடுவது அப்படிதான் அந்த அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நேரத்தில் போடுவோம். எனக்கு வந்து இதில் பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது வரைக்கும் யாரும் சொல்லாவே இருக்கு. நான் நீங்க சொன்ன அந்த கண்டென்ட் மாதிரி இவனுக்கு இந்த விஷயம் வந்து ஏற்கனவே யாரும் தொடாத ஒரு ஏரியாவை அந்த இயக்குனர் பெற்றிருப்பாரு, அது நேர்த்தியாக வச்சிருப்பாரு. ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்துக்கான ஆதரவுலாம் ஆரம்பித்தான். தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு படம் நீங்களாம் ஒரு பேசும்போது எனக்கு வந்து எனக்கு மைண்ட்ல ஃபுல்லாக தான் ஓடிட்டு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கதைப்பான அனுபவம். சமீபம் பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள், எல்லாரும் நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இந்த இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கவங்க எல்லாருமே அண்ணன் நம்பியா பழகக்கூடிய ஒரு சமீபமான ஒரு வாரங்களில் வந்து தொடர்ந்து வனமான பற்றி வாரணாசி வந்துட்டே இருந்தது. எனக்கும் நமக்கும் பிரச்சனை, எனக்கும் பணத்தினால பிரச்சனை எனக்கு சொல்றாங்க. நான் கடந்து போகுது என்ன பஞ்சாயத்து, ஒருவேளை பஞ்சாயத்துல நீங்களே உங்களோட தீர்த்து வச்சுட்டு போயிருங்க, எங்க இருக்கிறது பஞ்சாயத்துனா சரி பரவாயில்ல நீங்களே தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு நெழுந்து எதுக்கு எழுதுறாங்க. இந்த இது பிரச்சனை ஒரு போயிட்டு இருக்கும்போது நீங்க சாயந்தரம் அதே பத்திரிகையில இருந்து ஒரு இன்டர்வியூ வந்திருந்தாங்க. அதே வார இதழ், ஒரு முன்னணி வார இதழ் இன்டர்வியூ வர்றாங்க. அந்த பத்திரிகையில பணியாற்ற அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள். அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்து. முன்னாடி அப்படி நீங்க பத்திரிகையில எங்களுக்கு கேள்வி கேட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க, நாங்க பதில் சொல்லுவோம், அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்டீங்க, அந்த நம்மளோட பதில் வந்து ஒரு துணை கேள்வி கேட்டீங்க. இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட், இவங்க வந்து பத்திரிகையாளர்கள், அந்த தரத்துல வந்து நீங்க பத்திரிகையாளர்கள். ஆனால் ஒரு கேள்வி கேட்டா நான் ரவிவர்ணாத்லாம் வந்து அதை பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவருடைய கொஸ்டின்ஸ் தான். அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள். எனக்கு சோசியல் மீடியாவில் யாராவது ரொம்ப அளவா எழுதியிருந்தாங்கன்னா ஆர்டிகல் இல்லை தெளிவாக ஆர்டிகல்ஸ்லாம் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு சோசியல் மீடியா வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குவேன், அதெல்லாம் கிடையாது, நான் ஃபாலோ பண்ணுவேன் என்ன எழுதுவாங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ வந்திருக்காரு, இன்டர்வியூ வரும்போது ஒரு 15 கொஸ்டின் வச்சிருக்காரு. இப்போ நான் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறது எழுதிட்டு வந்துடுது, அப்படிங்கிறது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுது. வந்துட்டு அந்த கொஸ்டின் வச்சு கேள்வி வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சராக இருந்தது, எல்லாத்தையும் பேசினேன். கடைசி ஒரு கேள்வி கேட்டாரு, பேனா வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க எப்போ ரோட்டுக்கு போயிருக்கீங்க? எனக்கு வந்துருச்சு, பேனா வச்சு படம் எடுத்தவங்க ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க எப்போ ரோட்டுக்கு போயிருங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வி ஆகுது. நான் அப்படியே கேள்வி திரும்பி அந்த பத்திரிகையாளர் கேட்டேன்னா, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் வச்சுட்டு அந்த பேரதிகள் அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவாரு அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப இன்னைக்கு இந்த நேரம் நான் வந்து உட்காந்துருக்கோம், எனக்கு மைண்ட்ல தான் ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் பேசும்போதுலாம் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டும் மைண்ட்ல இருக்கு. எப்படி இப்படி கேட்கிறாங்க? ஒரு படத்தை கோடி கணக்கில் போட்டு எடுக்கிறேன், ஒரு ஒரு
தகுதியான ஒரு கேள்வி இல்லாம அப்படி வந்து நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா இது என்ன கேள்வி இது எப்படி இது ஏத்துக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. இவங்களாவது அந்த பத்திரிகை நான் பேர் நாகரிகம் தெரியும் எங்க பேர் சொல்ல விரும்பல. இவங்களாவது அந்த பத்திரிகை பணிபுரிவதும் சரி அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி கொஞ்சம் உங்க செய்தியாளர்கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்வியில் கேட்க சொல்லுங்க. ஏன்னா இது உங்களுக்கு தேவைப்படுது. எவ்வளவு வழி நீங்க வச்சு பாருங்க, கோடி கணக்கில் பணம் போட்டு நிற்கிறாங்க, எப்ப நீங்க ரோட்டுக்கு வருவீங்க கேட்கறது அதே கேள்வி நீ வேற மாதிரி கேட்கலாம். மேலே வச்சு பணம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டு போயிட்டாங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இதை பத்தி உங்க விமர்சனத்தை பத்தி நீங்க கேட்குறீங்கன்னா அது நியாயமான கேள்வி. நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது எனக்கு ஆரம்பம். அப்புறம் வந்து நீங்களாம் உங்களுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் உங்களா மிகப்பெரிய மரியாதை வச்சுக்கேன். உங்களோட நண்பராக பண்ணுவேன். உங்களோட ஆரம்பத்துக்கு போறேன். அது வந்து இவங்கெல்லாம் பேச போறேன் நண்பர்கள் தான் முடிஞ்சிருந்துச்சு. என்ன இப்படி கேட்டாங்க வரும்போது அது இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவும் நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல ஒரு 10 நிமிஷம் நான் உட்காந்து முடிச்சு போறீங்கன்னு சொன்னோன்னா சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதிச்சு ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. ஒரு இந்த நாற்பது படத்துல வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு மேற்கான படமா இருந்தா இது பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். இது வந்து எல்லாருமே